8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். டாபிக் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற பண்டைய கால நகரங்கள். விடை ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, மதுரை, அலகாபாத். புகழ்பெற்ற பண்டைய கால நகரங்கள் என்னென்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, மதுரை, அலகாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 2. இடைக்காலத்தில் புகழ்பெற்ற கோட்டை மற்றும் துறைமுக நகரங்கள். இடைக்காலத்தில் புகழ்பெற்ற கோட்டை மற்றும் துறைமுக நகரங்கள் என்னென்னா விடை டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா, நாக்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஆங்கிலேயரின் நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் இருந்த நகரங்கள். ஆங்கிலேயரின் நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் இருந்த நகரங்கள் என்னென்னா விடை சென்னை, மும்பை, கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரங்கள். விடை டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத் மற்றும் லக்னோ. ஃபோர்த் கொஸ்டின், புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரங்கள். விடை டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத் மற்றும் லக்னோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இரும்பு பாதை அமைத்த ஆண்டு. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இரும்பு பாதை அமைத்த ஆண்டு. விடை 1853. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின், நகரங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை மதராஸ் 1639, பம்பாய் 1661, கல்கத்தா 1690. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. விடை 1757. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8. எந்த போருக்கு பின் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் வர்த்தகம் விரிவடைந்தது. எந்த போருக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் வர்த்தகம் விரிவடைந்தது. விடை பிளாசி போர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர்களின் முக்கிய துறைமுகங்கள். ஆங்கிலேயர்களின் முக்கிய துறைமுகங்கள் என்னென்னா விடை மதராஸ், கல்கத்தா, பம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 10. புனித வில்லியம் கோட்டை எங்குள்ளது. விடை கல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புனித ஜார்ஜ் கோட்டை எங்குள்ளது. விடை மதராஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இராணுவ குடியிருப்பு நகரங்கள். இராணுவ குடியிருப்பு நகரங்கள் என்னென்னா விடை கான்பூர், லாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 13. முகலாய பொழுதுபோக்கு மையங்கள். விடை ஸ்ரீநகர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. குளிர்காலத்தில் கல்கத்தாவிற்கு மாறாக டேஸும் டெல்லிக்கு மாறாக டேஸும் அமைந்தன. விடை டார்ஜிலிங், டேராடூன். குளிர்காலத்தில் கல்கத்தாவிற்கு மாறாக டார்ஜிலிங், டெல்லிக்கு மாறாக டேராடூனும் அமைந்தன. நெக்ஸ்ட்டு 15 கொஸ்டின், யாருடன் நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1814 1816 வரலையும் யாருடன் நடைபெற்ற போரில் சிம்லா நிறுவப்பட்டதுன்னா விடை கூர்காக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 16. சிக்கிம் ஆட்சியாளர்களிடம் இருந்து 1835 கைப்பற்றப்பட்ட பகுதி. சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்ட பகுதி. விடை டார்ஜிலிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 17. ரயில்வே நகரங்களாக உருவானவை எவைன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே நகரங்களாக உருவானது எதுனா விடை சென்னை, மும்பை, கல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 18. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை 1688. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 19. சென்னை மாநகராட்சி உருவாவதற்கு காரணமானவர் யார்னா விடை சர் ஜோசியர் சைல்டு. சென்னை மாநகராட்சி உருவாகுவதற்கு காரணமான இருந்தவர் யார்னா விடை சர் ஜோசியர் சைல்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான டேஸின் தீர்மானம்
உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றில் ஒரு மையக்கல்லாக விளங்கியது? விடை ரிப்பன் பிரபு. அது உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றில் ஒரு மையக்கல்லாக விளங்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார்னா? விடை ரிப்பன் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம்? யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் பார்த்தீங்கன்னா விடை ரிப்பன் பிரபுவோடது.